Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இப்போலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற பழக்கம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சமோசால இருந்து நாம சாப்பிட்ற பர்கர், பீஸா எல்லாத்துலயுமே மேஜரா இருக்கிறது மைதா தான். என்னதான் மைதா கோதுமையில இருந்து வந்தாலும் பல பேருக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, அப்ப ஏன் மைதா ரேட் கம்மியா இருக்கு? கோதுமை நல்லதுன்னா அதுல இருந்து வர மைதாவும் நல்லது தானே அப்படின்னு பல பேருக்கு டவுட் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல மைதா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸையும் உங்களுக்கு இருக்கிற சில டவுட்ஸையும் பத்தி தான் பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மைதா பத்தி தெரிஞ்சுக்க முதல்ல கோதுமைய ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். கோதுமையில 3 லேயர்ஸ் இருக்கு: பிரான், எண்டோஸ்பெர்ம் அண்ட் ஜெர்ம். இதுல பிரான் அப்படின்றது கோதுமையோட அவுட்டர் லேயர். இதுல ஃபைபர், மினரல், விட்டமின் பி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். அடுத்தது மிடில் லேயர் எண்டோஸ்பெர்ம். இதுல ஸ்டார்ச் அண்ட் குளூட்டன் இருக்கும். லாஸ்டா இருக்கிறது இன்னர் லேயர் ஜெர்ம். இதுல ஹெல்தி ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த 3 லேயர்ல பிரான் அண்ட் ஜெர்ம்ஸ் எடுத்துட்டா பேலன்ஸ் எண்டோஸ்பெர்ம் தான் நாம யூஸ் பண்ற மைதா. இதுல இருக்கிறது குளூட்டன் அண்ட் ஸ்டார்ச் மட்டும் தான். சரி வாங்க ஃபேக்டரியில இதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். கோதுமைய அறுவடை செஞ்சதும் அத ஃபேக்டரிக்கு கொண்டு வருவாங்க. இத சில நேரத்துல ஸ்டோர் பண்ணுவாங்க, இல்லனா டைரக்டா இன்டேக் பாயிண்ட்ல கோதுமைய கொட்டுவாங்க. இங்க இருக்கிற மெஷ் வழியா இந்த கோதுமை அடுத்த பாயிண்ட்டுக்கு போகும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கோதுமையை எடுத்து லேப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கதான் கொண்டு வந்த கோதுமையில எவ்வளவு மாய்ஸ்சர், புரோட்டீன், குளூட்டன் அண்ட் மினரல்ஸ் இருக்குன்னு டெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த ப்ராசஸா எல்லா கோதுமையும் ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமா ஃபேக்டரியோட டாப்புக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்க இருந்து கிராவிட்டி மூலமா கோதுமை மேல இருந்து கீழே விழுற இந்த ப்ராசஸ டாப் டு பாட்டம் அப்ரோச்னு சொல்றாங்க. இப்படி பண்ணும்போது ஏர்ல கொஞ்சம் டஸ்ட் செப்பரேட் ஆகிடும். அடுத்தது ப்ரீ கிளீனிங் ப்ராசஸ். இங்க கோதுமை ஒரு ட்ரம் ஸ்லீவ்க்குள்ள என்டர் ஆகும். இந்த ட்ரம் ஒரே இடத்துல அசையாம சுத்திக்கிட்டே இருக்கும். இதனால கோதுமையில இருக்கிற கயிறு, பிளாஸ்டிக், பேப்பர் மாதிரியான பெரிய பெரிய குப்பை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்தது இது எல்லாமே கிராவிட்டி கிளீனர் செக்ஷனுக்குள்ள போகும். இங்க நிறைய வித்தியாசமான ஃபில்டர்ஸ் இருக்கும். இது வழியா டிராவல் பண்ணும்போது இன்னும் இதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்தது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு கோதுமையை ஃப்ளோ பேலன்ஸுக்குள்ள அனுப்புவாங்க. இது கோதுமையை பேலன்ஸ் பண்ணி ஃப்ளோவா அடுத்த மேக்னெட்டிக் டீஸ்டோனருக்கு அனுப்பும். இங்க மெட்டல் பார்ட்டிகல், ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்தது இத வைப்ரோ டீஸ்டோனருக்குள்ள அனுப்புவாங்க. இதுல வைப்ரேட் ஆகிற சல்லடை இருக்கும். இது கோதுமையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன கல் எல்லாத்தையுமே ஷேக் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது கோதுமைய வைப்ரேட் டில்டர் ஸ்டீன் இருக்கிற ஒரு டீஸ்டோனருக்குள்ள அனுப்புவாங்க. இந்த டீஸ்டோனர் ஒரு பக்கமா சாஞ்சி இருக்கும். அதே மாதிரி கீழ இருந்து மேல ப்ளோயர் மூலமா ஃபோர்ஸா காத்த ப்ளோ பண்ணுவாங்க. இது வழியா கோதுமை பாஸ் ஆகும் போது அதுல இருக்கிற கல், கண்ணாடி மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் ஃபில்டரோட கீழே இருக்கிற போர்ஷன்ல தங்கிடும். இன்னொரு பக்கம் லைட் வெயிட்டா இருக்கிற கோதுமை மேல ஒன்னா சேர்ந்துரும். இந்த மிஷின் ரொம்ப எஃபிஷியன்டா எல்லா குப்பையுமே கச்சிதமா எடுத்துரும். எந்த அளவுக்குன்னா ஒரு கோதுமைய கூட இது வேஸ்ட் பண்ணாது. இப்ப கலெக்ட் ஆன கோதுமைய ஸ்கவுரர் மிஷின்குள்ள அனுப்புவாங்க. இந்த மிஷின்குள்ள ட்ரம் அண்ட் ரோலர் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல சின்னதா ஒரு கேப் இருக்கும். இந்த வழியா கோதுமை போகும்போது ஃபிரிக்ஷனால கோதுமையில இன்னும் ஒட்டிட்டு இருக்கிற இம்பியூரிட்டிஸ் கிளியர் ஆகும். அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கீழே இருக்கிற மெஷ் வழியா கீழே ஸ்டோர் ஆகிடும். கோதுமை மட்டும் தனியா வெளியே வரும். இப்போ கிளீன் பண்ண கோதுமைய ஆஸ்பிரேஷன் சேனல் வழியா பாஸ் பண்ணுவாங்க. இங்க இன்னொரு வாட்டி ஏர் நல்ல ஃபோர்ஸா ஃப்ளோ ஆகும். இதனால இன்னும் இருக்கிற பேலன்ஸ் தூசி எல்லாமே கிளீன் ஆகிடும். இப்போ ஃபைனல் கிளீனிங்க்கு எல்லா கோதுமையும் கிரெயின் வாஷருக்குள்ள அனுப்புவாங்க. இது வரைக்கும் ஏர் மூலமா கிளீன் பண்ணாங்கல்ல, இப்போ இத தண்ணிய வச்சு கிளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தண்ணிய வடிகட்டி ஒரு ட்ரையருக்குள்ள அனுப்புவாங்க. இங்க ட்ரையர் ஏர் ப்ளோயர் மூலமா சூடான காத்த வெளியே அனுப்பும். இந்த சூடான காத்து வீசும் போது கோதுமையில இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே ரிமூவ் ஆகி மொத்தமும் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன கோதுமை எல்லாமே கன்வேயர் பெல்ட் மூலமா ஸ்டோர் பண்ற இடத்துக்கு போகும். அங்க இருக்கிற செப்பரேட் ஸ்டோரேஜ் டேங்க்ல கோதுமைய ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரேஜ் டேங்க்குள்ள எந்த பூச்சியும் போக முடியாது. அதே மாதிரி வெளியில இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் உள்ள இருக்கிற கோதுமைக்கு எதுவுமே ஆகாத அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்டோர் பண்ணி பாதுகாப்பாங்க. இப்போ வரைக்கும் நாம பார்த்தது கோதுமை கிளீனிங் ப்ராசஸ் தான். இனிமே தான் அடுத்த ப்ராசஸ் இருக்கு. முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கோதுமைகளை மாய்ஸ்சர் மெஷரிங் டிவைஸ்க்குள்ள அனுப்புவாங்க. இதுல இருக்கிற மைக்ரோவேவ் அண்ட் ஆப்டிகல் சென்சார்ஸ் கோதுமையில எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குன்னு மெஷர் பண்ணும்.
நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டர்போலைசர் டேம்பருக்குள்ள அனுப்புவாங்க. இங்க கோதுமைக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை சேர்ப்பாங்க. இந்த மிஷின்ல இருக்கிற ரோட்டர்ஸ் கோதுமையையும் தண்ணியையும் நல்லா மிக்ஸ் பண்ணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கோதுமையில இருக்கிற ஈரப்பதம் 7 to 20% வரைக்கும் அதிகமா ஆகும். இப்போ இந்த கோதுமைய ஹோல்டிங் டேங்க் உள்ள 10 to 12 hours ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது கோதுமையோட அவுட்டர் லேயர் பிரான் சாஃப்ட் ஆகி எண்டோஸ்பெர்ம் வெளியில வரும். அதுக்கப்புறம் இந்த கோதுமைகளை கிராக்கிங் மில்க்குள்ள அனுப்புவாங்க. இதுல 2 ரோலர்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல ரன் ஆகும். கோதுமை அந்த 2 ரோலர்ஸ்க்கும் நடுவுல பாஸ் ஆகும்போது மாவா மாறாம உடைஞ்சு பிரான் எண்டோஸ்பெர்ம் அண்ட் ஜெர்ம் எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையுமே பிரிச்சு எடுக்க பியூரிஃபையருக்குள்ள அனுப்புவாங்க. இதுல லைனா 4 பியூரிஃபையர் மெஷ் இருக்கும். ஒன்னும் ஒரு சைஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்ல, மிஷினோட பாட்டம்ல இருந்து சூடான காத்து மேல் நோக்கி வீசும். இப்போ உடஞ்ச கோதுமை எல்லாம் பியூரிஃபிகேஷன் மெஷ் வழியா வரும்போது இந்த காத்து பிரான் அண்ட் ஜெர்ம மேல கொண்டு போய் வேற இடத்துல ஸ்டோர் பண்ணும். பேலன்ஸ் இருக்கிற எண்டோஸ்பெர்ம் கீழே ஸ்டோர் ஆகிடும். இப்படிதான் எண்டோஸ்பெர்ம கோதுமையில இருந்து பிரிச்சு எடுப்பாங்க. இந்த எண்டோஸ்பெர்ம் தான் நாம யூஸ் பண்ற ரவா, அதாவது செமோலினான்னு சொல்லுவாங்க. இப்போ மைதா உருவாக்க இந்த ரவைய ரோலர் மில்லுக்குள்ள அனுப்பி அங்க இருக்கிற ஃபீட் ரோலர் மூலமா அந்த ரவை எல்லாத்தையுமே பல ரோலர்ஸ்குள்ள அனுப்பி கிரைண்ட் பண்ணி மாவா மாத்துவாங்க. இப்படி 200 மைக்ரான்ஸ் வர வரைக்கும் அத நல்லா அரைச்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இத பிளான்ட் ஷிஃப்டருக்கு அனுப்புவாங்க. இங்க ஹரிசாண்டல் போர்ஷன்ல நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். இந்த பிளான்ட் ஷிஃப்டர் மாவை 1 by 1 கிளியரா ஃபில்டர் பண்ணும். இப்படி பண்றதால கீழே மாவு தனியா பிரிஞ்சிடும். பேலன்ஸ் அரையாம இருக்கிற ரவைய ஒன்ஸ் அகைன் ரோலருக்கு அனுப்புவாங்க. இப்போ நமக்கு கிடைச்ச 10 to 100 மைக்ரான்ஸ் இருக்கிறது தான் மைதா. ஆனா இந்த மாவு நாம பாக்குற ஒயிட் கலர்ல இருக்காது. அது ஒயிட் கலரா மாறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு வெளியே காய விடணும். பட் கம்பெனிஸ் இதை செய்யாது. ஏன்னா இதை செய்ய டைம் அதிகமாகும். அதனால மைதாவை ஒயிட்டா மாத்த பெராக்சைடு அண்ட் பொட்டாசியம் புரோமேட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ப்ளீச் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது மைதா சீக்கிரம் ஒயிட்டா மாறிடும். ஃபைனலா இப்போ மைதா கிடைச்சிடுச்சு. இத பேக் பண்ணி சேல் பண்ண வேண்டியதுதான். கோதுமையில இருந்து தான் ரவை மைதா எல்லாமே கிடைக்குது. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் டேஸ்டும் சரி பிரைஸும் சரி டிஃப்ரெண்டா இருக்க காரணம் என்ன தெரியுமா? மைதால பிரான் அண்ட் ஜெர்ம் சுத்தமா இருக்காது. அது மட்டும் இல்ல, ஃபைபர் அண்ட் மினரல்ஸ் எதுவுமே இதுல இல்ல. அதனாலதான் மைதா பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கிற காரணம் இதோட மைக்ரான்ஸ். கோதுமை 1000ல இருந்து 1500 மைக்ரான்ஸ் இருக்கும். அதுவே கோதுமை ரவை 400ல இருந்து 800 மைக்ரான்ஸ் இருக்கும். அடுத்தது கோதுமை மாவு 300ல இருந்து 400 மைக்ரான்ஸ் இருக்கும். ஆனா மைதா மாவு 10ல இருந்து 100 மைக்ரான்ஸ் தான் இருக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கிறதால இது டேஸ்டா இருக்கும். அண்ட் அதனாலதான் இத பெரும்பாலும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.